அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்த நபரின் மனதில் உங்கள் கருத்துக்களை ஆழமாக பதிய வைக்க மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், குறிப்பிட்ட நபரை நம்மால் ஈர்க்க முடியுமா, அதாவது ஸ்பெசிபிக் பர்சனை நம்மால அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இதற்கான பதில் நிச்சயமாக முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமுமே எனர்ஜி ஃபார்ம்ல, அதாவது சக்தி வடிவமாக இருக்கு. உயிரற்ற பொருட்களான பணம், வீடு, கார், பைக் போன்ற பொருட்களை நம்மால் எப்படி ஈர்க்க முடியுமோ அதே போல உயிருள்ள மனிதர்களையும் நம்மால் ஈர்க்க முடியும். மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க, அனைத்து ஜீவராசிகளையும் நம்மால் ஈர்க்க முடியும். எந்த ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற விஷயங்களை நாம் ஈர்க்கணும்னாலும் நம்முடைய மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். மனம் வலிமையாக இருந்தால்தான் மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்களும் வலிமையாக இருக்கும். நம்முடைய மனதிலிருந்து தோன்றும் வலிமையான எண்ணங்களும் உணர்வுகளும் தான் எல்லா விஷயங்களையும் ஈர்க்குது. எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு மேக்னெட் போல செயல்படும். சோ நம்முடைய மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாசிட்டிவா, நேர்மறையாக வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நபரை ஈர்ப்பது ரொம்பவுமே சுலபமான விஷயம். பயம், சந்தேகம், கோபம், இந்த மூன்று விஷயங்களும் மேனிஃபெஸ்டேஷனை தடுத்து நிறுத்தும். நம்பிக்கை, தைரியம், சந்தோஷமான மனநிலை, இந்த மூன்று விஷயங்களும் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சரிங்க, இவ்வளவு தூரம் இதை நான் சொன்னதுக்கான காரணம், ஒரு குறிப்பிட்ட மனிதரை நம்மால் கட்டாயமாக ஈர்க்க முடியும். அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் ஈர்ப்பது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா இதை பயன்படுத்துபவர்கள் கையில தான் இருக்கு. ஒரு கணவர் மனைவியை ஈர்க்கிறாங்கன்னா அது சரியான விஷயம். அதே போல மனைவி கணவரை ஈர்ப்பதும் சரியான விஷயம், அது தவறு கிடையாது. உண்மையான காதலர்களும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாம். தவறான நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தும் பொழுதுதான் இது தவறான விஷயமாக மாறுது. சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கங்களுக்காக மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் நீங்க நல்ல நோக்கங்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்களாம் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கிற பட்சத்துல உங்களுடைய காதலை நீங்க இதன் மூலமாக கன்வே பண்ணலாம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி, மனஸ்தாபம் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் மற்ற உறவுகளுக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் 21 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். 21 டேஸ்க்கு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக டைமிங்ஸ் ரொம்பவுமே முக்கியம். யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் தூங்கும் நேரத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், அல்லது அவங்க ஓய்வாக இருக்கக்கூடிய நேரமா பார்த்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி தெரியலனா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் இந்த மெத்தடுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்பவுமே முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க நல்லா இமேஜின் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய முகத்தை கற்பனை செய்ய முடியாதவங்க அவங்க போட்டோவை நீங்க எடுத்துக்கோங்க. அடிக்கடி அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரே போட்டோவை தான் நீங்க பயன்படுத்தணும். ஸோ அவங்களுடைய முகத்தை மனக்கண்ணால பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கண்களை மூடினாலே அவங்களுடைய உருவம் உங்களுக்கு தத்ரூபமாக தெரியணும். இமேஜினேஷனை பிராக்டிஸ் பண்ணதற்கு பிறகுதான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியும். கற்பனையே செய்ய முடியாதவங்க இந்த மெத்தடை நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய போட்டோவை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த முகத்தையே நீங்க நல்லா இமேஜின் பண்ண கத்துக்கோங்க. இப்ப அவங்க தூங்குற டைம் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த நேரத்தில் இதை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி
முன்னாடி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. நீங்க உட்காந்துட்டோ அல்லது படுத்துட்டோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்க நீங்க பெட்டர் படுத்துக்கோங்க. உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நல்லா நீங்க கவனிக்கணும். உங்களுடைய உடலும் மனமும் அமைதியாகணும். உங்களுடைய மனம் அமைதியான நிலையில இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களுடைய மனதை உங்களால் ஈர்க்க முடியும். சோ நீங்க ரொம்பவும் ரிலாக்ஸ்டான ஒரு நிலைக்கு போகணும். அரை தூக்க நிலைக்கு நீங்க போனால் மட்டும்தான் இந்த மெத்தட் வேகமாக செயல்படும். மனதுல வேற எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. ரொம்பவுமே அமைதியான ஒரு நிலைக்கு நீங்க போகணும். சோ உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு இதை நீங்க கவனித்தாலே போதும், மனமும் உடலும் ஆட்டோமேட்டிக்கா லைட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். கண்களை மூடிட்டும் நீங்க மூச்சை கவனிக்கலாம், அல்லது கண்கள் திறந்த நிலையில நீங்க மூச்சை கவனிச்சுட்டு மெதுவாக கண்களை மூடுங்க. இப்ப உங்களுடைய மனக்கண்ணால், அதாவது கற்பனையில அவங்களுடைய முகத்தை தத்ரூபமாக நீங்க இமேஜின் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நபருடைய நெற்றி, புருவம், கண்கள், மூக்கு, வாய்னு அவர்களுடைய முகத்தை நீங்க கிளியரா பார்க்கணும். நீங்க கற்பனை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடைய முகம் சந்தோஷமான ஒரு நிலையில இருக்கணும். ரொம்பவுமே ஹாப்பியா அவங்களும் உங்களை பார்ப்பது போல நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நபர் நேர்ல உங்க முன்னாடி வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ நீங்களும் அந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். 2 நிமிடங்கள் அவங்களுடைய கண்களையே நீங்க பாருங்க. 2 நிமிடங்கள்னா கரெக்டா 2 நிமிஷம்னு கிடையாதுங்க. தோராயமாக சில நிமிடங்கள் அவங்களுடைய கண்களை நீங்க உற்று பாருங்க. சோ அவங்களுடைய முகம் நல்லா உங்களுக்கு தெரியணும். அதே நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கணும். அந்த நிலை வந்ததுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து எந்த விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. உதாரணத்திற்கு உங்களுடைய உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்களை காதலிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டு என்னை காதலிப்பதற்கு நன்றி அப்படி நீங்க சொல்லணும். தூய தமிழ்லாம் நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க. வீடியோவிற்காக நான் இப்படி சொல்றேன். நீங்க பேச்சு வழக்கிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க சொல்லுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன கருத்தை பதிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கருத்து எதிர்காலத்துல இருக்கக்கூடாது. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு நீ என்னை காதலிக்கணும், நீ என் மீது அன்பு செலுத்தணும்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல அந்த வாக்கியம் இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் இருக்கீங்க, இப்ப குழந்தைகளுக்கு நீங்க இதை பயன்படுத்தணும்னா, என்னுடைய பேச்சை தட்டாமல் கேட்கிறாய், என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய், இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, படிப்பில் அதிகமான ஆர்வத்தை நீ செலுத்துகிறாய், எல்லா பாடங்களையும் புரிந்து கொண்டு நீ படிக்கிறாய், நல்ல மதிப்பெண்களை நீ பெறுகிறாய்னு இந்த மாதிரி நீங்க வாக்கியங்களை சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா பிரசன்ட் டென்ஸ்ல அந்த வாக்கியங்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குறிப்பிட்ட நபருடைய கண்களை அல்லது புருவ மத்தி 2 ஐப்ரோக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்துக்கிட்டே இதை நீங்க சொல்லணும். அதிகபட்சமாக 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க தூங்குற டைம்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்கன்னா அப்படியே நீங்க தூங்கிடுங்க. இன்கேஸ் நீங்க விரும்பும் நபர் தூங்குற டைம்ல நீங்க செய்றீங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னா இங்க பகல் நேரமாக இருக்கும். ஸோ ஒரு 20 நிமிடங்கள் இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பார்க்கலாம். 21 நாட்களுக்கு கரெக்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நீங்க 48 டேஸ் வரைக்கும் கூட இதை நீங்க பயன்படுத்தலாம். ஒரே நாள்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். சேஞ்சஸ் தெரிஞ்ச உடனே இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குறைந்தபட்சம் 21 டேஸ்க்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க மாற்றம் தெரிஞ்ச உடனேயே நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணனு அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதான்னு அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஆப்போசிட் ரிசல்ட் கொடுத்துரும். சோ இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்க இந்த மெத்தட் நீங்க பிராக்டிஸ் பண்ற டைமை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த நபரை பற்றி நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த மெத்தடை முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.